தாவேக தலைமை சொன்னோம். யார் யார் எங்களை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க, அவதூறு பரப்புகிறாங்க, எங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்க நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் இளைஞர்கள் இதிலெல்லாம் உங்களோட கவனத்தை நீங்கள் செதற விடாதீங்க. விஜய் எதிர்க்கட்சி பக்கமும் குறிப்பாக திமுக பக்கமும் அந்த தவறுகள் எல்லாம் திருப்பி விட்டுட்டு தன்னுடைய தொண்டர்களை அரசியல் வயப்படுத்தாமலோ இல்லை கண்டித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்காமலோ ஒரு வழி நடத்தாமலே அப்படியே வச்சிருக்காரு. ஆனால் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து தற்குறிகள் இல்லை, நாங்கள்லாம் ஆச்சரியக்குறிகள், உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறிகளாக மாற்ற போகிறவர்கள், இதையும் சொல்லிக்கிறாரா? இதை பண்ணாமல் இதை செய்யக்கூடாது இல்லையா? இந்த தற்குறின்ற வார்த்தை வந்து தமிழகத்தில் சமீபமாக தான் பேசுகிறாங்க. ஒரு காலத்தில் வந்து ஒரு சீமான் அவர்களோட தம்பிகள் ஒரு சில நேரத்தில் ஏடாகூடமாக பேசினப்போ அது லைட்டாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் விவாதங்களில் வந்துட்டு ஒரு சில நேரத்தில் தற்குறித்தனமாக இவர் பேசுகிறாரு, ஆதாரம் இல்லைன்ற மாதிரி பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் மீது வந்தது. அதுக்கப்புறமா அதை பற்றி பேசலை. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அந்த முழு வார்த்தைக்கு அடையாளமாக தாவேக தொண்டர்களுக்கு வந்து அடைமொழியாக போயினதை அப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்குற வேலைக்கு விஜய் என்ன பண்ணிட்டாரு, அதை சீல் எடுத்து அடிச்சிட்டார். நாங்களா தற்குறி பண்ணியிருக்கக்கூடாது, அது தவிர அதை ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், புரிய வேணாவா? நானே வந்து நம்மளோட நேர்காணலெல்லாம் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தாதங்கன்ற மாதிரி பேசுவேன். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு? ஏன் இந்த முத்திரையெல்லாம் வருது? நீங்கள் நடந்துக்கிற நடவடிக்கை. விஜய் என்ன பண்ணுறாருன்னா அதை மதிக்கலை, ஆனால் ஒத்துக்கிறார்.